ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேச போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் கிரண். வணக்கம். ஸோ வெற்றிகரமாக 2வது நாள் அடி எடுத்து வச்சிருக்கோம். 2வது நாளைக்கே வெற்றிகரமாடா? இல்ல முன்னாடிலாம் 100 நாள் 100 நாளைக்கு தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து 2-3 நாளைக்கே போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீட் பத்தி பேசலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அஜெண்டாவாக இருக்கு. இதை நம்ம அப்படியே டிக்ளேர் பண்ணிடலாம். நீட்டை பத்தி பேசுறது ஒரு அஜெண்டா அப்படின்னா, நீட்டை பத்தி பேசுறது தமிழ்நாட்டுல ஒரு அஜெண்டா அப்படியும் இதுல ஒரு அதாவது இன்டைரக்டா சொல்ல வரியா என்ன? அதுவும் இருக்கு. தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புங்கிறது ஒரு அஜெண்டா. ஓகே. ஸோ நம்ம இந்த ஒரு டிஸ்கஷன்ல சமீபத்தில் நிறைய நீட் பத்தி சர்ச்சை. ஃபேர் நீட்டா பேன் நீட்டா, டெல்லியில் போராடக்கூடிய ஒரு சில பேர் ஃபேர் நீட்டுக்காக போராடினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படின்ட்டு ஆசாதி ஸ்லோகன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து குத்து வச்சு உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம 3 பேரும் முதல்ல நம்மளுடைய பார்வையை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் நீட், அண்ட் அதுக்கு பிறகு நம்ம அதை ஃபர்தராக பேசலாம் நினைக்கிறேன். நீட் வந்து இஸ் ப்ரோ சோஷியல் ஜஸ்டிஸ், நீட் இஸ் ப்ரோ புவர், நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே. நீட் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. இது வந்து பிஜேபி என்ன கொண்டு வந்தாலும் கிரண் ஆதரிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை காரணமாவா? ஏன்னா நீட் வந்து பிஜேபி கொண்டுட்டு வராத ஒரு விஷயம், காங்கிரஸ் கவர்மெண்டால முன்மொழியப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் கேட்கிறேன், ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள நம்ம பின்னாடி போவோம். we are going to discuss நீட்டை பத்தி முழுமையா ஒரு அலசல் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹிடன் அஜெண்டாஸ், அரசியல் எல்லாத்தையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி உன்னுடைய பார்வையில ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டத்தை நீட் வந்து உடைச்சிருக்கு. சூப்பர். துவரகை. எனக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல சில விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இவங்க வைக்கக்கூடிய அஜெண்டா என்ன இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ் வழியில பயிலக்கூடிய மாணவர்கள், அரசாங்க பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களால இது வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாமை இவங்களால கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வாதம் எடுத்து வைக்கிறாங்க. அது ஒரு சில இடத்துல அது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணி இருக்கு. பட் ஆனா நம்ம பின்னாடி போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எடுத்து பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல அதுவுமே உடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு சில என்ன மக்களுக்கு வந்து இதுல தெளிவு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இருக்கு. ஆனா என்னுடைய பார்வையில நீட் அப்படிங்கிறது ஓகே. இப்போ நான் என்னோட பார்வையை சொல்லிடுறேன். நான் வந்து 2002ல நான் +2 பண்ணேன். நான் 2002 +2 பண்ணும்போது நான் வந்து 1081 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஓகே, 1081 மதிப்பெண்கள் 1200க்கு. ஓகே, இப்போ 1200 மார்க் சிஸ்டமே கிடையாது, 600 வந்துருச்சு. அதெல்லாம் கூட தெரியாம வெற்றிமாறன் வந்து அங்கே போயிட்டு 1200 மதிப்பெண்களுக்கு அப்படின்னே மோகன்ஜியே வந்து கோவப்பட்டு கொந்தளிச்சிட்டாரு. ஆனா 1200 மார்க் எல்லாம் மாத்தி பல வருஷம் ஆச்சு நான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்கினேன். ஸோ எகைன் நான் இப்போ 1200க்கு 1081 ஸ்கோர் பண்ணேன். என்னோட பிசிக்ஸ்ல வந்து என்னோட ஸ்கோர் வந்து 180 அவுட் ஆஃப் 200, கெமிஸ்ட்ரியில 186 அவுட் ஆஃப் 200, அண்ட் மேக்ஸ் அண்ட் பயாலஜியில் 189 அவுட் ஆஃப் 200. ஸோ 1081 மதிப்பெண்கள் என்னோட கட் ஆஃப் வந்து இதில். அதாவது இது அக்ரிகேட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபார் மெடிக்கல், அது ரெண்டுத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவோம். நான் டிஎன்பிசி, அதாவது தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று அப்போ இருந்தது. இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்குள்ளார போகணும்னாலும் சரி, அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகளுக்கு என்ற ஒரு நுழைவுத் தேர்வு உண்டு. ஸோ இந்த 2 நுழைவுத் தேர்வுலையுமே வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 30 மார்க் 35 மார்க் அப்படிதான் எடுத்திருந்தேன். உண்மையாகவே 2000 ஆண்டுகளினுடைய அந்த தொடக்கத்தில் 2000ஸ்ல என்ன மாதிரியான ஒரு நடுத்தர சராசரி குடும்ப பின்னணியிலிருந்து வந்த ஒரு, இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா வழியில நிறைய பட்டதாரிகள் இருந்தாலும் என்னுடைய அப்பா வழியில பட்டதாரியே கிடையாது. ஸோ ஐ எம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகக்கூடிய ஒரு குடும்பங்களில் திருத்துறைப்பூண்டி மாதிரியான ஒரு சொந்த ஊர், கும்பகோணம் மாதிரியான ஒரு மிட் டவுன்ல படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் நடத்தினாலும் கூட அது எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது. லெட் அஸ் பி பிராக்டிகல். ஓகே, ஸோ நான் வந்து 2002ல எனக்கு மட்டும் அப்போ வந்து இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் இல்லாமல் இருந்திருந்தா 100% எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிருக்கும். எனக்கு 35 மார்க் தான் வாங்கினேன். எனக்கு டோட் 1 காலேஜஸ் எதுலையும் வரல, எனக்கு டோட் 2 காலேஜில் தான் வந்தது. டோட் 2லையுமே எனக்கு அந்த கவுன்சிலிங்குடைய பிற்பகுதியில் தான் வந்தது. பட் டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் என்னால் வந்து அது போகவே முடியல. நான் வந்து அங்கேருந்து ஸ்விட்ச் ஆகி நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு போயிட்டேன். அப்போ என் கூட படித்த மாணவர்கள்ல யார் யாரெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட், கிளவர் அப்படிங்கிற கேட்டகரியில். ஏன்னா நாங்கள் வந்து படிச்சது ஸ்டேட் போர்டு. ஓகே, ஸோ +2 வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு கல்ச்சர் அதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. சடனாக அந்த கல்ச்சரை பார்க்கும்போது எங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது. 2002 இந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்தது. 2006ல் அப்போது முதல்வராக வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனே அவர் தூக்கிடுறாரு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியினுடைய அந்த இறுதி கட்டத்தில் அதற்கான தீர்மானங்கள் அல்லது அதற்கான கோரிக்கைகள் வலுப்பெற்றது. 2006ல் தான் வந்து அந்த கலைஞர் வந்து தூக்குறாரு. அவர் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சிம்பிள், நீங்க வாங்குற மார்க்கு
அதை அக்ரிகேட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மார்க் சேமா இருக்கு அப்படின்னா எப்படி இந்த சீனியாரிட்டி ஒரே மார்க்கே எல்லாருக்கும் வரும் இல்ல. இப்போ ஏன்னா +2 மார்க்ஸ்ங்கிறது வந்து இட் ஆல் கம்ஸ் இன் நம்பர்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் வந்து டெசிமல்ஸ்ல வரும். ஓகே, அதாவது 0.5, 0.8, 0.8 இப்படிலாம் வரும். ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்றாங்கன்னா ஒன்று +2 மார்க், +2 மார்க் அடுத்து இமீடியட்லி அவங்களோட 10th மார்க், அப்புறம் அவங்களோட ஏஜ், இந்த மாதிரிலாம் சில கிரைட்டீரியாஸ் வச்சும் நிறைய இடங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரே நம்பர் ஒரே ரேங்க்ல 1,00,000 பேர் இருப்பாங்க. அப்போ சீட் வந்து கம்மியா இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் அப்போதைக்கு என்னவாக பார்க்கப்படுது அப்படின்னா, புக்கை மட்டுமே படிச்சுட்டு வந்துடுறானுங்க முட்டா பசங்க, மனப்பாடம் அடிச்சுட்டு வந்துருவானுங்க, அவங்கலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோட புக்கை நான் படிச்சதே கிடையாது. எங்க அம்மா வந்து அடிக்கடி எங்க அம்மாவும் நானும் உட்காந்து இந்த ஸ்கூலுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, அது பப்ளிக் எக்ஸாம்ஸ் போது மட்டும் எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துருவாங்க. வந்து எங்க தாத்தா வீட்ல இருந்து நான் படிக்கும்போது அது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட ஒப்பிப்பேன். அந்த ஒப்பிக்கும் போது அந்த புக்ல இருக்கிறதுக்கும் நான் சொல்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது. எங்க அம்மா அந்த காலத்துல பியூசி படிச்சிருக்காங்க. ஸோ அதனால எங்க அம்மா வந்து என்னப்பா நீ சொல்றதுக்கும் புக்ல இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லையே. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மா நான் ஓனா எழுதுறேம்மா அப்படிங்குவேன். எங்க அம்மா இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ ஓனா எழுதுனா ஓனா மார்க் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ என்ன மாதிரி அந்த ஸ்டேட் போர்ட் பில் சிலபஸ் புக்ஸையே படித்து புரிந்து எழுதியவர்களுக்குமே அந்த நுழைவுத் தேர்வுகள் கடினமாக தான் இருந்தது. ஓகே, ஏன்னா எங்களோட ஸ்கூல்லாம் வந்து டவுன் ஸ்கூல்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல போயிட்டு இப்போவும் அந்த லெகசி ஸ்டாண்ட்ஸ் தேர். ஓகே, இந்த எல்லோருக்கும் புரியக்கூடிய சந்திரசேகர் மொழியில சொல்லணும்னா 96 படத்துல வரும் இல்லையா, அதான் எங்க ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல் கேம்பஸ் தான் எங்களோட கேம்பஸ். ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் 70 பேர் 80 பேர் இருப்பாங்க. அந்த 70-80 பேருக்கெல்லாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங்க்கு தேவையான அளவுக்கு அந்த பாடத்திட்டத்தை நடத்துவதற்கெல்லாம் அங்க அந்த ஆசிரியர்களுக்கு நேரம் இருக்காது. நல்ல திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், டெடிகேட்டட் ஸ்டாஃப், அதெல்லாம் இருந்தது. பட் ஆனா ஒரு பிரச்சனை இருந்தது. ஓகே, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது ஒரு ஃபில்டர் சிஸ்டமா இருந்தது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தமாக இருந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, காலம் காலமாகவே இங்க நம்ம சிபிஎஸ்இ பள்ளிகளோடு இருந்த ஒவ்வாமை. ஓகே, ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற ஒருத்தங்களால கிராக்கிங் நீட் எக்ஸாமினேஷன் ஆர் கிராக்கிங் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இஸ் ஃபார் பெட்டர் தென் ஒரு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும்பொழுது நம்ம இதை ரெண்டா பிரிக்க வேண்டிய ஒரு அடுத்த கட்ட ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் இடத்துக்கு நகரும். அது என்னன்னா வடநாட்டவர்கள், தென்னாட்டவர்கள். ஏன்னா முக்காவாசி நார்த்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல, ஈவன் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போயிட்டோம்னாலே நிறைய சிபிஎஸ்இ போர்டுல படிக்கக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே கூடுமானவரை அரசாங்கமே நடத்துகிறது. அது ஒண்ணு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளாவோ, நவோதயா பள்ளிகளாவோ, விவேகானந்தா கேந்திர வித்யாலயா பள்ளிகளாகவோ, விகேவி ஸ்கூல்ஸாவோ, அல்லது ராமகிருஷ்ணா மிஷன் போன்ற தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளாகவோ, கூடுமான வரைக்கும் சிபிஎஸ்இ. பிகாஸ் அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே என்ன நம்புறாங்க அப்படின்னா, அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் புலம்பெயர்ந்து போகலாம். அந்த புலம்பெயர்ந்து போகும்பொழுது நாட் ஒன்லி ஜஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதுதான் கேவியோட கான்செப்டாவே அதான். எக்ஸாக்ட்லி. சோ அப்படிதான் இருந்தது. சோ இப்படியான நேஷனலா சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு எக்ஸ்போஷரான ஒரு பெரும் கூட்டமும், சிபிஎஸ்இ சிலபஸ் மேல ஒரு ஒவ்வாமையோடு இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டமும் மோதக்கூடிய ஒரு தன்மையாக இந்த நீட் ஒரு கட்டத்தில் பார்க்கப்பட்டு, இது இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சீட்டுகளை வடநாட்டவர்கள் பெற்றுட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட்டை இதை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு தெரியும் போது அப்போதைய முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டு டெசிஷன், அதற்கு முன்பாக இருந்த எந்த ஒரு முதல்வரும் ஜெயலலிதா அவர்கள் அது விலக்கு தான் வாங்கினாங்க. அவர் ஆனால் நேரடியாகவே அதுல ஒரு கை வச்சாரு. என்ன வச்சாருன்னா 7.5% இடஒதுக்கீடு இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஜஸ்ட் வெரி 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 போல்ட் மூவ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு தீர்மானம் அவர் நிறைவேற்றியது. அவர் கொண்டு வந்த அந்த சட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி 1000 விமர்சனங்களை நாம் வைத்தாலும் அவருடைய வரலாற்றிலேயே அவர் செஞ்ச நலத்திட்டத்துல ஒன்றாக அந்த 7.5 இருந்துகிட்டே இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரலைன்னா என்ன ப்ராப்ளம் இருந்தது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு பள்ளி மாணவர்கள் இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸ்போஷரோட இருக்காங்களான்னா இல்ல. கரெக்டா? இதுல யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலா? ஓகே. சோ கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஊரு? ராமநாதபுரம். ஓகே. சோ கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சோம்னா தான் தெரியும். நான் டீச்சர் ட்ரைனிங் காலத்துல நான் வந்து நாங்க வந்து ட்ரைனிங்காக போவோம். ஓகே, ஸோ எங்களோட ட்ரைனிங் அங்கே போடுவாங்க. அப்போ ஹையர் செகண்டரியில போட மாட்டாங்க, எலிமெண்ட்ரியில தான் போடுவாங்க. ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் படிச்சு போறவங்க எல்லாமே அந்த பிரைமரி எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ்ல தான் போடுவாங்க. சில நேரங்களில் பிரைமரி எலிமெண்ட்ரி கேம்பஸும் ஹையர் செகண்டரியும் ஒரே கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்லையும் போடுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கும் சில நேரங்களில். ஸோ அப்போ நம்ம பார்த்திருக்கோம். இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இன்னும் பன்மடங்கு அவர்கள் உயர வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இப்போ நான் வந்து என் வாழ்க்கையில நான் ஏதோ ஒரு விதத்துல நான் ஒவ்வொரு படியா நான் கடந்து வரேன். நீ ஒவ்வொரு படியா கடந்து வர, நீ ஒவ்வொரு படியா கடந்து வர. கடந்து வந்து ஒரு 10 படி ஏறிட்டோம், இல்ல 12 படி ஏறிட்டோம். இந்த 12வது படி தான் +2. ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நான் நடந்து வந்த பாதையில் எனக்கு காலில் முள்ளு இதெல்லாம் குத்தி இருக்கு. நீ நல்ல செருப்பு போட்டுட்டு வந்திருக்க, இங்க ஒருத்தர் ஷூ போட்டு வந்திருக்காரு. இங்க பிரச்சனை என்னன்னா, காலே இல்லாத ஒருத்தரும் அந்த 12வது படி ஏறி வந்திருக்கான். ஓகே, ஸோ இந்த காலே இல்லாத ஒருத்தரும் ஏறி வந்திருக்கும் போது இவங்க எல்லாரும் ஒரே ரேஸ்ல ஓடுறாங்களே, இது எப்படி அப்படிங்கிறதா இப்போ நீட்டோட பிரதான டிஸ்கஷன். இதான் நடக்க வேண்டியது. ஸோ அப்போ இதுல ஒரு பேரிட்டி இருக்கா, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா,
எல்லோருக்குமான தேர்வாக இது இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசணும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அதை பேசுறோமா அப்படிங்கிறது தான். பேசுறாங்களா? நடக்குதா? இல்ல. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் யார் அந்த டெல்லியில முன்னெடுத்ததுன்னு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். யார் அதை முன்னெடுத்தது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த ஒன்னு ஒன்லி இந்த சிஜேபி அவர்கள் தான் வந்து அதை முன்னெடுத்தாங்க. முதல்ல எனக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மாதிரியான ஒரு சமூகத்தின் மேல் ஒரு கோபம் கொண்டு ஒரு அமைப்பு உருவாகிறது இது எல்லாமே எனக்கு ஐம் ஓகே வித். நான் தான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்லாம் ஓகே. ஆனா யாருக்கு எதிராக எந்த நேரத்தில் எப்படி வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பதவிப்பா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், மோடி ஆதரிக்கிறோம் ஆதரிக்கல பலமுறை சொல்லியிருக்கேன், திரும்ப இந்த வீடியோ வழியால சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாஜக ஆதரிக்கிறோம் ஆதரிக்கல அதெல்லாம் வேற. நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீ இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவதும் பாஜகவுக்கு எதிராக பேசுவதும் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் உனக்கு வரணும். நீ வந்து இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்வதை நீ பாஜகவுக்கு எதிராக செய்வதாக நீ நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா பாஜக கிடையாது இந்த நாடு. கரெக்டா? இன்னைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. நீ பாஜகவை எதிர்த்துக்கோ, பாஜகவுடைய பாலிசி டிசிஷனை எதிர்த்துக்கோ, பாஜக விமர்சிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு முகமூடியில நீ இந்த தேசத்துடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குறதோ இல்ல இந்த தேசத்தை சிறுமைப்படுத்துறதையோ அனுமதிக்க முடியாது அப்படிங்கறத நம்மளோட எண்ணம். ஸோ குறைந்தபட்சமா அதுதான் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு என்ன வேணாலும் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு உரிமை கொடுக்குது இந்த நாடு. இந்த ஒரு நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு. நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு, அஃப்கோர்ஸ் தடுக்கப்படணும். உயிரை கொடுத்து படிக்கிறாங்க பசங்க இல்லையா? உயிரை விடுறாங்க. கரெக்டா? உயிரை விடுறாங்க. 20 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம பாக்குறோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அனிதா அப்படிங்கிற அந்த பெண் இறந்து போய் அந்த சகோதரியினுடைய மரணம் நடந்த அந்த டைம்ல நான் வந்து ரேடியோல ஆர்ஜேவா இருந்த டைம். இப்போ பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதோட ஃபவுண்டர் விக்னேஷ் காந்த் இருக்காரு இல்லையா, அவரும் நானும் அன்னைக்கு லைவ்ல இருந்தோம். அவர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருந்தாரு. அந்த ஒரு நாள் முழுக்க லவ் குரு ஷோல ரேடியோ சிட்டியில லவ் குருங்கிறது இட்ஸ் பியூர்லி மோர் அபவுட் எமோஷன்ஸ், லவ், அது இது. ஆனா அது இல்லை. அன்னைக்கு ஃபுல்லி இதை பத்தி தான் பேசணும். அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது, பேச வேண்டிய நீட் இருந்துச்சு, பேசணும். ஆனா காலமாக அனிதாவுடைய முகத்தை மட்டுமே காட்டி நாம் எவ்வளவு நாட்கள் இந்த அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பல தடவை பேசிட்டோம், நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். இதே தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபஞ்சன்கிற ஒரு பையன் ஆல் இண்டியா லெவல்ல நம்பர் 1 ரேங்கிங் வாங்கினாரு. அதை பத்தியும் பேசுங்கன்னு சொன்னோம். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிரபஞ்சன் தான் வராரு, ஆனா எவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் நான் அதை மறுக்கல. இந்த இடத்துல இருந்து இந்த விவாதத்தை ஆரோக்கியமாக முன்னெடுத்துட்டு போறதுதான் இந்த எதிர்கால சந்ததிக்கு உதவுமே தவிர அந்த போராட்டத்தை முன் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா சென்னையில இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடந்த நீட் எதிர்ப்பு ஆசாதி ஸ்லோகன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இல்ல எனக்கு புரியவே இல்லை. எதுல இருந்து ஆசாதி? இவங்கெல்லாம் யாரு இவங்களுக்கு இந்த ஸ்லோகன் எல்லாம் எழுதி கொடுத்தா? அவங்க அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாத்தையும் முழங்கின விதத்தை பார்க்கும்பொழுது இது வந்து காஷ்மீரா தமிழ்நாடு அது மட்டுமல்ல, அவங்க ஒரு அன்பிரிப்பேர்ட் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இல்ல இதெல்லாம் தாண்டி நாங்க பார்த்தோம் அப்படின்னு தாண்டி நாங்க அங்க நேரவே போயிருந்தோம். நானும் கேமராமேனும் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் நீட் ரிலேட்டடா. ஸோ மக்கள்கிட்ட எடுத்துட்டு என்னதான் பண்றாங்க அங்க பால நிலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா தெரியுது அது ஒரு ப்ரீ பிளானடான ஒரு ப்ரொடெஸ்ட் தான். அங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருந்தது அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி சனம் ஷெட்டி அவர்கள் கூட வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. வெளியில வந்து ஒரு பத்திரிகையாளருமே சந்திப்பு நடத்திருப்பாங்க. அவங்களுமே சொல்லியிருப்பாங்க இது கிளியர் கட்டா ஒரு அஜெண்டாவோட முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அங்கே போனாலே தெரியும் அங்கே யாரெல்லாம் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறதுலே. வீரமணி ஜெயக்குமார்னு சொல்லிட்டு திமுகவுடைய மாணவரணி செயலாளராக இருக்காங்க, அவங்க வந்து பேசுறாங்க. ஸோ அப்போ இந்த போராட்டம் எதை நோக்கி போகுது? எல்லிலன் போய் பேசினாரு. அப்படி பார்க்கும்போது இந்த போராட்டம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சுச்சு. ஆனா அது மட்டும் இல்ல துவாரகை, ஒரு தெரு தள்ளி தான் மார்க்சிஸ்டோட அலுவலகம் இருக்கு. ஏன் மார்க்சிஸ்டோட அலுவலகத்துல நடக்கல கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அதுல இருந்து 2 பில்டிங்ல பாஜக அலுவலகம் இருக்கு, அதனாலதான் நடக்கல, பாதுகாப்பு காரணம். அதெல்லாம் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரீசன் என்னங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேருமே வந்து தாவேகாவுடைய கூட்டணியில் இருக்காங்க. கரெக்டா? ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு எடுத்த முடிவு, ஓகே தோழர் சண்முகம் அவர்கள் வந்து எடுத்த முடிவு வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற முடிவா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் ஹிஸ் டிசிஷன், அவருடைய முடிவுகளை மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்ட அளவிற்கு இந்திய கம்யூனிஸ்டில் ஒருமித்த ஒரு கருத்து நிலவவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் குறிப்பாக சொல்லணும்னா முத்தரசன் அவர்கள்லாம் வந்து இப்ப சமீபத்துல கூட ஒரு திருமண விழாவுக்கு போயிட்டு வந்து இக்கரை காக்கரை பச்சை எப்படி வந்து இப்படி எல்லாம் பேசலாம், நான் சட்டமன்றத்துல முதல்வர் பேசுறது ஒரு மாண்பே இல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஊதுகுழல் போலவே, ஓகே என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரோ அதே வேலையை கூட்டணி மாறிட்டோங்கிறதையே மறந்துட்டு இப்பவும் சேம் அதே ஜால்ரா போடுற வேலையை தோழர் வந்து மிக சிறப்பாக ஒரு திருமண நிகழ்ச்சியில கூட போய் செய்துட்டு இருந்தாரு. இந்திய கம்யூனிஸ்டுக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. அதாவது எக்ஸாக்ட்லி எப்படி விசிகாக்குள்ளார வந்து ஒரு திமுக விசிகா அணின்னு ஒண்ணு இருக்கோ அதே போல இந்திய கம்யூனிஸ்டுக்குள்ளாரையும் தீவிரமான திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்களால
விஜயை இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரிக்குதுங்கிற நிலைப்பாட்டை அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க எல்லோரும் சேர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த ப்ரொடெஸ்டுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் திறந்து விடப்பட்டது. ஸோ அந்த அலுவலகம் திறந்து விடப்பட்டு இந்த போராட்டம் அங்க மொபிலைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அரசு கவனிக்க தவறிவிட்டதா, உளவுத்துறை அங்கு மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னா எஸ், உளவுத்துறை அது கவனிக்க தவறிடுச்சு. அவங்க இந்த அளவுக்கு அந்த போராட்டம் வந்து டே பை டே வந்து இது எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ வேர் தே ஆர் ஹெடிங் டுவர்ட்ஸ் அப்படிங்கறத அவங்க கணிக்க தொடங்குவதற்கு முன்பாகவே திமுக அந்த போராட்டத்தை கையில் எடுத்துருச்சு. ஓகே, திமுக நேரடியாக இறங்காது எப்போதுமே, அதானே, அதுக்குதான் இருக்காங்கல்ல ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள். ஓகே, ஸோ அவங்களோட பழைய பேரோல் இருக்கும் இல்லையா, அந்த பழைய பேரோல் எடுத்து பெண்ணில் யார் யாரெல்லாம் பழைய பேரோல்ல இருந்தாங்களோ அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு திரும்ப ஒரு ஃபோன் அடிச்சு திரும்ப உங்களுடைய கான்ட்ராக்டை புதுப்பிக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல கிளம்பி பால நிலையத்துக்கு போகணும்னே முதல்ல எல்லாம் வந்து கூட்டமா குமிஞ்சிட்டாங்க. ஒரு போராட்டம் திசை மாறி செல்கிறது என்பதை அந்த போராட்டத்தை நடத்தியவர்களே உணர்ந்தார்கள். அதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஜல்லிக்கட்டு ப்ரோசஸ் நடந்தபோது நீ மெரினாவுக்கு போனீங்களா? மெரினாக்கு நீ போய்? திருச்சியில இருந்தேன். நான் இங்க காலேஜ் படிச்சிருந்தேன். நான் வந்து சென்னையில இருந்தேன். நான் வந்து அப்போ ரேடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு இடத்துல போராடினாங்க. மக்கள் பாதை டீமை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து எங்க இருந்தாங்கன்னா காந்தி சிலைக்கு நேரா பின்னாடி. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் அந்த டீமோட தான், நான் அந்த ப்ரொடெஸ்ட் டீம்ல தான் நானும் இருந்தேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, அதுல இருந்த ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வாக் ஃபார் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, கௌதம்னு சொல்லிட்டு. அவருடைய வண்டி வந்து விடியகால ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் போய் பாக்குறோம். 2:30 to 3 அந்த டைம்ல இருந்து ஒரு 3:30 வந்து போலீஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கலைஞ்சு போங்க, ப்ரொடெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்க இருக்கிற ஒரு டீம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கலைஞ்சு போறவங்களை வந்து தடுக்கிறாங்க. ஓகே, நான் ஏன் இந்த சினாரி சொல்றேங்கிறது, இப்போ இந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல இருந்தவங்க ஒருவேளை, ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு இந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல போய் உட்காந்து ஜென்சிக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால சொல்றேன். ஸோ அப்போ நாங்களாம் கிளம்புறோம், ஒரு குரூப் எங்க இருந்தா வராங்கன்னு தெரியல, தோழர் நீங்களாம் போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும், என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாம். நான் சொல்றேன், இங்க பாருங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்துட்டாங்க, பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு, ஸோ கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கதான் போகுது. ரெண்டாவது, எனக்கு அப்போ ஹிப்ஹாப் தமிழா கூட எனக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருந்தது. அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு, அண்ணே ப்ரொடெஸ்ட்டை முடிச்சிடலானே, எல்லாமே சட்ட ரீதியா நடக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் உருவாகிடுச்சுன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஓகே, ஸோ அந்த டைம்ல ஒரு டீம் வந்து எங்களை மட்டும் இல்லை எல்லாரையும் தடுக்கிறாங்க, போகக்கூடாது, இங்கேயே உட்காருங்க, அது எப்படி நீங்க போகலாம், போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு இப்படி பாதியில விட்டுட்டு போலாமா, இவனுங்க யாரு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியல. ஓகே, ஸோ அப்போ 3-3:30 மணிக்கெல்லாம் வந்து நாங்க எங்களோட டீம் அப்படியே ஒன்று கூடி பேசுறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நாங்க டிசைட் பண்றோம், இல்ல ப்ரொடெஸ்ட் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு ப்ரொடெஸ்ட் இடத்துல இருந்து நாங்க ஒவ்வொருத்தவங்களா விடிகாலையில 3:30 மணிக்கு நாங்க 3:30-4 மணிக்கு அந்த இடத்த விட்டு நாங்க நகர ஆரம்பிக்கிறோம். 4 மணிக்கு போய் பார்க்கும்போது கௌதமோட வண்டியை காணும். இந்த டிசிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிறுத்தியிருந்தா அவருடைய ஒரு எமகா சூப்பர் பைக் ஒன்று காணும். ஓகே, அங்கிருந்து நடந்து போயிட்டு நாங்க வந்து அங்க இருக்க அந்த பட்டினப்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை பார்த்தோன்னே, தம்பி சீக்கிரம் கிளம்புங்கன்னு பேனிக் ஆகுறாங்க. போலீஸ் வந்து பேனிக் ஆகுறாங்க, கம்ப்ளைண்ட் அவங்க ரிசீவ் பண்றதுக்கே ரெடியா இல்ல. ஓகே, என்னன்னா அவங்க என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, சீக்கிரம் கிளம்புங்க இவ்வளவுதான், தம்பி சீக்கிரம் கிளம்புங்க இவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு கிரண், துவாரகை, அந்த டேல வந்து 4:30-5 மணிக்கு நாங்க அங்க மெரினால இருந்து அங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் அழறான தேம்பி அழறான் தம்பி, ஏன்னா அவனுக்கு அந்த பைக் வந்து உயிர். ஓகேவா, ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுப்பாரு, சின்ன பையன் ஜாலியா பைக் எடுத்துட்டு சுத்திட்டு சோசியல் காஸ்க்காக போயிட்டு டிராயிங் வரைகிறது அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற ஒரு பையன். ஓகே, ஸோ அழறா, என்னால் சமாதானப்படுத்த முடியல. சரி வாடான்னு சொல்லிட்டு வரோம். ஒரு 6 மணி 5:30 வரும். நாங்க மெரினா விட்டு வெளியில வரும்போதே அந்த மெரினாக்கான அப்ரோச் ரோட்ஸ் எல்லாத்தையும் வந்து சர்வேலன்ஸ் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, பேரிகேட் எல்லாம் போடுறாங்க. எங்களுக்கு வரும்பொழுதே ஏதோ தோணிடுச்சு, ஓஹோ யாரையும் உள்ளாரையும் விட போறது இல்ல, இங்க இருக்கவங்க யாரையும் இவங்க வெளியிலையும் விட போறது இல்ல, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஸ்மெல் பண்ண முடியுது. வீட்டுக்கு போனோம், பயங்கர டயர்டு. ஒரு 1 மணி நேரம் படுத்துட்டு ஒரு 6:30-7:30 மணிக்கெல்லாம் டிவி போட்டு பார்த்தோம்னா லைவ் போயிட்டு இருக்கு. அடி எல்லாரையும் வெளுன்னு வெளுத்து ஒரு கூட்டம் போய் கடல்ல குதிச்சு கடல்ல நின்று போராடி அதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இதை எதுக்கு சொல்றேன்னா, அந்த ப்ரொடெஸ்ட் தொடங்கின நாள்ல இருந்து அந்த ப்ரொடெஸ்ட் போன ஒவ்வொரு நாளையும் நான் பார்த்தேன். ஓகே, நான் பார்த்திருக்கேன், பக்கத்துல உட்காந்து அந்த ப்ரொடெஸ்ட்டை ஃபுல்லா பார்த்திருக்கேன் மெரினால. அந்த போராட்டம் தொடங்கிய முதல் நாள்ல இருந்து அது முடிகிற நாள் வரைக்கும். இன்னும் சொல்ல போனா சகாயம் அவர்கள் அப்போது வந்து அறிவியல் நகரத்தினுடைய தலைவராக இருந்தார். நாங்க அவரை போய் பார்த்து, நானு, கௌதம், வினோத் காமராஜன் சொல்லிட்டு அவரும் மக்கள் பாதையில இருந்தாரு. நாங்க எல்லாரும் அவரை கூப்பிட்டுட்டு நீங்க வரணும்னு சொல்லி இந்த ப்ரொடெஸ்ட்க்கு நாங்க அவரை கூட்டிட்டு போறோம். ஓகே, அவர் அந்த கார்ல இருந்தபடியே பார்த்துட்டு வர்றாரு. அவரை பார்த்த உடனே அந்த கிரௌட் அவ்வளவு ஆர்ப்பரிக்குது, நீங்க வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் பயங்கரமா கத்துறாங்க. அவருடைய மனசுக்குள்ளாரே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைப்ல ஒரு வேளை வந்திருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அண்ட் ரெவல்யூஷனரியா இருந்திருப்பாரு. பட் நடக்கல. என்ன நடந்தது, மெரினால கடைசியாக போராட்டக்காரர்கள் எப்படி அடித்து நொறுக்கப்பட்டார்கள்,
அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அங்க உள்ளார நுழைந்ததுதான். ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து போராட்ட களத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சட்டசபையில சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து அது எப்படி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம்னு கேட்டாங்க, நான் உட்பட எல்லோருக்குமே. அது எப்படி எங்க போராட்டத்தை கொச்சப்படுத்தலான்னு. ஆனா அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும்ங்கிற பதாகைகளை தூக்கிட்டு வருது, ஒசாமா பின் லேடன் போட்டோவை தூக்கிட்டு வந்து கோஷம் போட்டது, தனி தமிழ்நாடு வேணும்னு கோஷம் போட்டது, ஒரு பெரிய கூட்டம் எங்கிருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கும் ஒரு நேஷனல் த்ரெட், ஒரு செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் இருக்குது. எப்போதுமே ஏன் வந்து கடலோர காவல்படை நம்ம வந்து ஒரு பாதுகாப்புலேயே வச்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு? ஏன் வந்து ஒரு முக்கியமான நாட்கள், ஒரு தீபாவளியோ இல்லது ஒரு பொங்கலோ அல்லது வந்து டிசம்பர் 6 இந்த மாதிரியான நாட்களை குறிப்பிட்டு இந்த நாட்கள் எல்லாம் சர்வேலன்ஸ் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கு, சுதந்திர தினம் குடியரசு தினம்னா சர்வேலன்ஸ் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குன்னா, ஏன்னா இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய நாட்டின் மேல் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அதான் உண்மை. கரெக்டா? எந்த நேரத்திலும் இந்தியாவினுடைய அந்த ஒரு அமைதியை சீர்குலைப்பதற்கான ஒரு பெரும் திட்டத்துடன் ஒரு பெரும் கூட்டம் காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடியும் நான் சொல்றது ஒரு சாதாரணமான ஒரு நீட் ப்ரொடெஸ்ட் நான் நீட் ப்ரொடெஸ்டா பார்க்கல. நான் ஓப்பனா சொல்றேன். ஒரு சிஜேபியை நான் சிஜேபியை பார்க்கல. ஓகே, ஹூ இஸ் திஸ் சிஜேபி? கண்டிப்பாக இவர்களை நாம் தீர விசாரிக்க வேண்டும். அதை பத்தி ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டு சிஐஏவுக்கும் இவங்களுக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்கு, எப்படி ஃபண்டிங் வருது, அது நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்களே. நம்ம தான் பேசு சங்கி பேசாச்சு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். ஐ டோன்ட் மைண்ட், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ ஒரு கட்சியை விமர்சிச்சுக்கோ, நீ ஒரு தலைவனை கேவலமா பேசிக்கோ. நான் மோடி நல்லவர்னு சொல்றேன், நான் மோடி வந்து ஒரு நல்ல தலைவர்னு சொல்றேன், உனக்கு பிடிக்கல நீ திட்டிக்கோ. நீ உன்னுடைய வார்த்தைகள் வந்து என்ன மாதிரியான ஒரு தேர்ட் கிரேடட் கமெண்ட்ஸ் எல்லாம் மோடியை நோக்கி வீசப்படுது அப்படிங்கிறத இந்த பார்த்துட்டு தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்க இருக்கக்கூடிய பாஜகவும் அதை பத்தி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வு அமைப்புகளும் அதை பத்தி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் செப்பரேட். ஓகே, நம்ம அதை டிவியேட் ஆகணும். எகெயின் நீட்டை பொறுத்த மட்டில் இந்த நீட்டுக்காக நடந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அது என்ன தோணுச்சுன்னா, நேஷனலி எப்படி பிஜேபிக்கு எதிராக எப்போதும் ஒரு வேவ் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்களோ அதே மூட நான் இங்க பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இந்த ஆன்டி நீட் போராட்டம் நடந்ததற்கு பின்னாடி திமுகவினுடைய பங்களிப்பு, அதிமுகவினுடைய பங்களிப்பு, தாவேகா அரசு வந்ததனால் பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுடைய பங்களிப்பு, இதெல்லாம் இருக்கும். ஓகே, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம். ஒரு ப்ரொடெஸ்ட் காரணமாக இழுத்து மூடப்பட்ட ஒரு நிறுவனம், ஓகே, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம், மிகப்பெரிய அளவில் மக்கள் போராடியதால் இழுத்து மூடப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் திரும்ப தொடங்குவதற்காக, ஓகே, அப்போது யார் முதல்வராக இருந்தாரோ அந்த முதல்வராக இருந்தவர் தான் அந்த நிறுவனத்தின் மேல் இப்படிப்பட்ட ஒரு தீராத பணியை கொண்டுட்டு வந்துட்டாரு சொல்லி அந்த முதல்வர் மீண்டும் ஒரு அரசியல் களத்திலே இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு எதிராக வேலை பார்க்கறாங்க. ஸோ அப்போ இங்க நம்ம பாக்குற ஒரு ப்ரொடெஸ்ட்ங்கிறது வெறும் ப்ரொடெஸ்ட் கிடையாது. நம்ம பாக்குறது வெளியில தெரிகிற மக்களுடைய முகங்கள், போராட்டங்கள், கோஷங்கள், குரல்கள் இல்ல. ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்லயே பார்த்தேன் அப்படின்னா போராட்டம் எது தொடர்பாக நீட்டை நீக்க முடியாது, நீட்டை வந்து இங்க இருந்து அபாலிஷ் பண்ண முடியாது அப்படிங்கறத பல விதங்கள்ல, பல மொழிகள்ல, பல விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லோருமே பேசிட்டாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டோம், 100 தடவை சொல்லிட்டோம், லட்சம் தடவை சொல்லிட்டோம், கோடி தடவை சொல்லிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீட் தேர்வு நடத்தப்படுது. ஓகே, அந்த சுப்ரீம் கோர்ட்ல நீட் வழியாகத்தான் மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை நீட்டுக்கு ஆதரவான மாணவர்கள் சார்பாக போராடி பெற்று தந்தவர் ஐயா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம். தேவதர்ஷினி பேசினது பார்த்தோம். அதற்கு பின்னாடியே அவங்களுடைய அவங்க வந்து நீட்ல வந்து நீட்டுக்கு ஆதரவான ஒரு விளம்பரத்துல நடிக்கிறாங்க. சோ அப்போ வந்து மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு 4 நாள் ஃபேம்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை மனிதர்களுடைய எண்ணத்தையும் நான் கொச்சைப்படுத்தல. நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய இன்னசென்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஃபேர் நீட் வேணும்ங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஓகே, எக்ஸாம் வந்து இவ்வளவு மால் பிராக்டிஸ் நடக்கக்கூடாது, இதுதான் நடக்கணும்னா அதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாமே. இதுக்காக நம்ம நீட்டை சப்போர்ட் பண்ணோம், இதுக்காக நம்ம நீட்டுக்கு ஆதரவா கொடி பிடிச்சோம். எவனோ ஒருத்த பேப்பரை திருடி வித்து அதுல காசு பாக்குறதுக்கா, வருஷம் நீட் பேப்பர் லீக் ஆகுறத ரசிக்கிறதுக்கா, அல்லது நீட் மூலமா இங்க பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறதுக்கா? நீட்டினுடைய 2 பக்கங்களையும் நாம் ஓப்பனா அணுகணும் அப்படிங்கிறதுல நான் மாறுபடவே இல்லை. ஆம், நீட்டால ஒரு மிகப்பெரிய கோச்சிங் இண்டஸ்ட்ரி, பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தை புரள்கிறது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கு பின்னாடியும் அப்படிப்பட்ட சந்தை இருக்குது. இப்போ IAS IPS எக்ஸாமினேஷனுக்கு there are national academies,
டெல்லியில எத்தனையோ ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்கு, இங்க சென்னையில அண்ணா நகர்ல எத்தனையோ ஐஏஎஸ் அகாடமிஸ் இல்ல இருக்கு. அவ்வளவு தூரம் தாண்டி டிஎன்பிஎஸ்சிக்கு இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ கோச்சிங் சென்டர், அண்ணா நகர், டி நகர் போய் பார்த்தோம்னா அவ்வளவு இருக்கு. நீ சொல்ற அந்த உதாரணம் இங்கிருந்து போறேன், நான் இங்கிருந்து வரேன், நீ யுவர் கமிங் ஃப்ரம் பாட்டம் டு டாப், ஐ அம் கமிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அப்போ இவ்வளவு பணம் புழங்குது, இவ்வளவு பேர் படிக்கிறாங்க, அப்ப ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு வந்து போட்டி தேர்வே வேணாம் நம்மளால சொல்லிட முடியுமா? ஜேஇ எக்ஸாம் இருக்கு, கேட் எக்ஸாம் இருக்கு, எல்லா தேர்வுகளும் இங்க வந்து எதுலதான் நடக்குது, ஆன்லைன் மூலமாக நடக்குது. சில தேர்வுகளுக்கு வந்து தேசிய அளவிலான போட்டிகள் தான் நடக்குது, தேசிய அளவிலான மேலாண்மை கல்லூரிகள் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐஏஎம்ல ஐஐடியில படிக்கிறதுக்கெல்லாம் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளை தான் எழுதுகிறார்கள். அதற்கெல்லாமும் இங்க கோச்சிங் சென்டர் இருக்குதான் செய்யுது. ஸோ அப்போ நீங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இந்த கோச்சிங் சென்டர்களை உருவாக்கி கொடுக்குற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாடு அரசு நினைச்சா பண்ண முடியும். தாவேக அரசிடம் நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இலவசமாகவே நடத்த முடியும், தாராளமா பண்ணலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸால இந்த நீட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2017 வெறும் 20% இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய என்ட்ரி அட்மிஷன் 2023 கிட்டத்தட்ட 30% அதிகமாக உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளர போறாங்க. பூ விக்கிற அம்மா, ஒரு ரோட்டு கடையில வேலை பார்க்குற ஒருத்தருடைய பையன், இந்த மாதிரியான அவங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி எந்த கவலையும் இல்லாத மாணவர்கள். ஓகே, ஒரு அம்மா பூ விக்கிறாங்க, அவங்க பையனால படிக்க வைக்க முடியுது, அவங்க பையனால நீட்டை கிளியர் பண்ண முடியுது. சோ அப்போ நீட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தேவையான தேவை. அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் களையப்பட வேண்டியமா? ஆம், களையப்பட வேண்டும். நான் இன்னொரு படி மேல போயிட்டு சொல்றேன். 7.5 10% இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லேப்ஸ் என்னங்கிறத பாருங்க. நீட்டுடைய சிலபஸோடு நம்ம எங்க பின்தங்கி இருக்கோம்னு பாருங்க. இல்ல இதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துல நீட் இருக்க போதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஸ்டேட் போர்டு சிலபஸ் ரிவைஸ் பண்ணாங்க. ரிவைஸ் பண்ணி நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு 11th 12th அக்கௌண்டன்சி எல்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸ் வச்சு ஒரு சில டியூஷன் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதோட தமிழக பள்ளிக்கல்வித்துறையோட அறிக்கை இருக்கு, 97% வந்து நீட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் எக்ஸாக்டா ஸ்டேட் போர்டு சிலபஸ் கூடிய டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிக்கையாகவும் கொடுத்திருக்காங்க. நீட் தேர்வு நடத்தப்படுவதன் காரணமாக மாணவர்களுடைய மனதில் ஒரு அழுத்தம் வருகிறது, ஒத்துக்கிறேன். அந்த அழுத்தம் நீட் தேர்வால் வருகிறதா, பெற்றோர்கள் கொடுப்பதால் வருகிறது? இந்த சொசைட்டி இதை நோக்கி கேள்வி எழுப்புறதில்லை. இந்த கேள்வி எழுப்பினா என் வீட்டு பிள்ளைலாம் மெடிக்கல் படிக்கக்கூடாது, நான் அப்படி சொல்லலை. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டு பிள்ளை என்ன வேணாலும் படிக்கட்டும். நானும் அப்படி ஒரு மருத்துவ கனவோடு ஒரு ஆசையோடு இருந்த ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவன் தான். ஆனா மருத்துவம் மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். நீ டாக்டர் ஆகலைன்னா உயிரோடய இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஓகே, இதுதான் உங்க குழந்தைக்கு அழுத்தம் கொடுக்குது. ஓகே, ஸோ நிறைய ரிப்பீட்டர்ஸ் தான் நீட்ல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்றதை நம்ம பார்க்கணும். அதாவது முதல் முறை நீட் எழுதி, 2வது முறை நீட் எழுதி, 3வது முறை எழுதி. ஸோ அப்போ 3 வருஷம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களால் இருக்க முடியுமா, தங்க முடியுமா, படிக்க முடியுமா? வேலிட். நான் அதனாலதான் என்ன சொல்றேன், இந்த சிஸ்டத்தை எதிர்க்கிறதுக்கு ஐ அம் ஓப்பன். நீட்டை போராடி உங்களால் நீக்க முடியும்னா நானும் சந்தோஷமா வரேன். எனக்கு நீட் இருக்கணும்னு நான் சொல்லல. பெட்டரா ஒரு ஆப்ஷன் காட்டுங்க, பெட்டரான ஒரு ஆப்ஷன் காட்டுங்க, அல்லது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்குள்ளார ஒரு பெட்டரான ஒரு அடாப்ஷன் மாடல் காட்டுங்க. காலமா திமுக பண்ண அதே டர்ட்டி பிளட்டி பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் திரும்ப நீட்டை ஒழிச்சிருவோம் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ரகசியம் எங்க கிட்ட இருக்குன்னாங்க. 6 மாசத்துல நீட்டை ஒழி போனாங்க. என்ன பண்ணாங்க? இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறாரு அறிவு, அவர் அன்னைக்கு பாடினாரா? எங்க போறாரு? தலைமை செயலகத்துக்கு போறாரு. எனக்கு என்ன சொல்றேன்னா, உண்மையாகவே சொல்றேன், அவரை உள்ளார எல்லாம் கூட்டிட்டு போய் பேசியிருக்க கூடாது. அவரெல்லாம் உள்ளார அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கணும். இதே மாதிரி நாளைக்கு எல்லாரும் போனா விடுவாங்களா? நாளைக்கு இங்க இருந்து கோவன் வருவாரு, டாஸ்மாக் மூடு அப்படின்னு வருவாரா மாட்டாரா? கண்டிப்பா வருவார். ஏன்னா திமுக ஆட்சியில் இல்ல இப்போ நிறைய பேர் 5 வருஷமா அந்த ஆள் இந்த ஊர்லயே இல்ல. வெற்றிமாறன், அமீர் அவர்கள் மேலுமே இந்த விமர்சனம் வந்தது 2017 பின்னாடி இப்பதான் பாக்குறோம். ஏன்னா இடையில வந்து திமுக ஆட்சி வந்தது, அதனால இவங்களை பார்க்கவே முடியல. இல்ல, பல பேருக்கு நான் ஏற்கனவே நேத்து கூட நம்ம வீடியோல சொன்ன மாதிரி, அரசை கேள்வி கேட்பது என்பது ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அதை நான் மதிக்கிறேன். ஓகே, அதுதான் இந்த ஜனநாயகம் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவர். ஆனா அந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்க வாயில வருது அப்படின்னா, தாவேகாவை பார்த்து நீங்க இலிச வாயில நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க உங்களை ஒரு ஃபேக் ஃபிகரா இந்த உலகத்துக்கிட்ட பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. திடீர்னு உங்களுக்கு எங்க இருந்து இந்த ஒரு தைரியம் வந்தது? 5 வருஷமா நம்ம கேள்வி கேட்டோம், இப்பவும் கேள்வி கேட்கிறோம். ஓகே, இப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம். அதுலதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொடெஸ்ட்ல சனம் ஷெட்டி பேசும்போது மைக்க வந்து பிடுங்கினாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க உமர் முக்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியோப்பா பிரியாணி அந்த குடும்பத்தினுடைய நிறுவனர் நம்மளுடைய தம்பி, அவர் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்லயும் முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து அலங்காநல்லூர்ல அவர் தான் A1 A2O. ஓகே, அவர் மேல அந்த வழக்கு இப்போது வரைக்கும் போய் சமீபத்துல தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்த்ததுல இருந்தே முதல் நாள் நான் இன்னைக்கு உமரை பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சமூகத்தின் மேல் ஒரு கோபம் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தை கொண்டவர் தான். அவரே வாங்கி என்ன சொல்றாரு, இந்த பாருங்க,
நீங்களாம் கிளம்புங்க, ஏற்கனவே இந்த போராட்டத்தை வேற யாரோ நடத்துறாங்கன்னு சொல்றாங்க, நீங்க எதுக்கு ஜென்சி இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஆடு திருட வந்தவங்க மாதிரியே உட்காந்துருக்காங்க. பாத்தியா இல்லையா? ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்தாங்க. என்ன நீங்க என்ன நீ எதற்காக அந்த போராட்டத்தை நீ திசை திருப்ப போற அல்லது திசை திருப்ப முயற்சிக்கிறேங்கிறத அந்த போராட்டத்தில் இருந்தவர்களே உணர ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஜல்லிக்கட்டுக்கு இதுக்கு நடந்த ஒரு வித்தியாசம். இது அங்க கடைசி வரைக்கும் அவங்களால, ஏன்னா அவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட் ஜல்லிக்கட்டு. இங்க அவ்வளவு பெரிய மாஸ் இல்ல, நான் இருக்கிறதே 10-15 பேரு. எக்ஸாக்ட்லி 20-30 பேர் இருந்தாங்க. இதுல எக்ஸ்ட்ரா என்னன்னா அங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட கேமராமேன், அதனுடைய ஆங்கர், அவங்க எல்லாரும் நின்று இருந்தாங்க. அது ஒரு கிரௌடா தெரிஞ்சிருக்கும். முழுக்க தாவேக அரசின் மேல் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவதற்காக, தாவேக அரசின் மேல் ஒரு பிரஷரை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அதை நான் ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறேன். உங்களுக்கு தாவேகா கூட இருக்க பிடிக்கலன்னா அலைன்ஸ் விட்டு வெளியில வாங்க. திரும்ப அறிவாலய கதவுகள் உங்களுக்கு திறந்தே இருக்குது. உங்களுக்கு காலம் காலமாக பழகி போன இடம் தானே, அந்த இடத்துல இன்னும் யாரும் துண்டு போடல, அந்த இடம் உங்களுக்கு தான். ஓகே, ஸோ தாராளமா போய் உட்காந்துக்கோங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. பட் ஏன் கூட்டணிக்குள்ளார இருந்துகிட்டு இந்த மாதிரியான குறைச்செல்லாம் கொடுக்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி தர்மமா? இது ஒரு அழகா? அண்ட் உங்களுக்கு மேடை போட்டு என்ன பேசுறாங்கிறத உங்களால பார்த்துக்கிட்டு உங்களால அவங்கள வந்து ஒரு நெறிப்படுத்த முடியல. நீங்க என்ன ஒரு ப்ரொடெஸ்ட்டை மீன் பண்ணி நீங்க அந்த இடத்துல நடத்த ஆரம்பிச்சீங்க? சம்பந்தமே இல்லாம நான் ஒரு போட்டோ பாக்குறேன். தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய வாயை வந்து பிரதமர் மோடி அவர்கள் பொத்திருக்கிறது மாதிரியான ஒரு போட்டோ. ஓகே, நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எனக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்பதற்காக கையெழுத்து வாங்குறோம்லாம் சொன்ன திமுக ஆட்சி அமைச்ச போது, அவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்த போது, அந்த நீட்டை ஒழிக்காத போது ஸ்டாலினுடைய வாயை மோடி பொத்துற மாதிரி ஒரு போட்டோ போட முடியல. ஆனா விஜயுடைய வாயை மோடி பொத்துற மாதிரி ஒரு போட்டோவை தூக்கிட்டு நீங்க அங்க வந்து அந்த போராட்ட களத்துல உட்கார்றீங்கன்னா, இவ்வளவு அழகா அந்த போட்டோவை டிசைன் பண்ணி கொடுத்து உங்களை அனுப்பி விட்டவன் யாரு? அவன் யாருங்கிறத இன்னும் உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டம் என்னங்கிறத பொதுவெளிக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு போராட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை. ஓகே, அதுல எனக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது. தாராளமா போராடலாம், எல்லாத்துக்குமே போராடுறதுக்கான உரிமை இருக்குது. ஆனா இந்த போராட்டம் செலக்டிவா தான் நடக்கும். வெற்றிமாறன், அமீர் எல்லாம் வந்து நம்முடைய மதிப்புக்குரிய படைப்பாளிகள். ஓகே, அமீர் எல்லாம் வாஞ்சையா அண்ணன் அவ்வளவு தடவை கூப்பிட்டுருக்கேன். ஆனா எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு, கடந்த 5 வருஷமா எந்த நீட்டு ப்ரொடெஸ்டுக்கு அவர் வந்தாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியா இருந்துச்சு. கடந்த 5 வருஷமா எங்கன்னு இருந்தீங்க, உங்களெல்லாம் பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. வெற்றிமாறன்லாம் வந்து அந்த மேடையில வந்து அவர் பேசுறாரு 1200 மதிப்பெண்களுக்கு அப்படின்னு அவர் பேசும்பொழுது அவரெல்லாம் அப்டேட்டே ஆகல. பொல்லாதவன் படம் எடுக்கும் பொழுது அவர் கடைசியா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வாட்ச் பண்ணிருப்பார் போல இருக்கு. அவருக்கு தெரியல தனுஷோட பையனே பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டாங்க. அவரே அப்புறம் திரும்ப சொல்றாரு, நான் கண்டென்ட் மறந்துட்டேன் அப்படின்னு. திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படி உங்களை அந்த மேடையில வந்து கருத்து சொல்லியே ஆகணும்னு யார் உங்க கருத்தை பிடிச்சி நிறுக்குனா? யாரோ சொல்றாங்க கருத்து. நம்ம எல்லோருக்குள்ளரையுமே இந்த சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது. ஆனால் அதை நம்மால் தனியாக செய்ய முடியாது. அப்போது இந்த சமூகம் ஒன்றாக சேர்ந்து அதற்கான ஒரு வாய்ப்பையோ மேடையோ ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த மேடையில போய் நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்தோம்னு நினைக்கிறோம். அதுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. இதேதான் நான் வந்து டெல்லியில இந்த சிஜே ப்ரொடெஸ்ட் அப்ப நான் பார்த்தேன். ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள ஒரு குமுறல் இருந்தவங்க பல பேர் அங்க போயிட்டாங்க. சிஸ்டம் மாத்தணும், வாங்க சிஸ்டத்தை மாத்தணும்னே மொத்தமா போயிட்டாங்க. வேற வீட்டுல அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாத்தணும்னு இருந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களா? சிஸ்டத்தை மாத்துவோம்னு சொன்ன உடனே அதுக்கு தானே சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லி கருமம். எனக்கு உண்மையாவே சொல்றேன், என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இந்த போராட்டத்தை கையாண்ட விதம். ஏன்னா கெட்ட பேர் வந்துரும்ல, இதெல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கி சரி. ஆக்சுவலி பார்த்தா இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்க வேண்டிய வீடியோ. எல்லாரும் நினைப்பாங்க, டேய் அவங்களே நீட் ப்ரொடெஸ்ட் கலைச்சிட்டாங்க, இப்ப ஏன்டா வந்து நீங்க. ஆக்சுவலி என்னால இதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ரஞ்சித் பேசினது, ராஜ்மோகன் வந்து தலித்னு எங்களுக்கு அவர் அமைச்சராக தெரியாது. அது எவ்வளவு ஒரு இந்த 7 அமைச்சர், அதாவது 7 பட்டியலின மக்கள் அமைச்சருமே வந்து அவர் வந்து ஏத்துக்கலைன்றாரு. 8 பேர் ஏன் 8 பேர் இல்லைன்றாரா? ஒரு ஆள் வன்னியரசு அவர்களை மட்டும் நான் ஏத்துப்பேன் அப்படிங்கிறாரு. இல்ல ஃபர்ஸ்ட் இது நம்ம 2-3 விஷயமா அதை உடச்சு பேசணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம நீட்டை பத்தி தான் பேசணும்னு வந்தோம். பட் ரஞ்சித் வந்து அந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல அவர் வந்து பேசினதுனால வேற எங்கேயாவது பேசியிருந்தாருன்னா கூட நான் அதை பத்தி பேசியிருக்க மாட்டேன். அவர் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜ்மோகன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெகு சொற்பமான டைம் தான் நான் அவர் கூட பழகிறதுக்கோ பேசுறதுக்கான வாய்ப்போ இருந்திருக்கு. ஈவன் தோ அவரும் ரேடியோல இருந்திருக்காரு, அவரும் டிஜிட்டல் ஃபோரம்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. தன்னுடைய வாழ்நாளில் நான் பழகின அளவுக்கு, நான் பார்த்த சொற்பமான நாட்களா இருக்கட்டும் அல்லது அவர் பழகின சர்க்கிள்லையா இருக்கட்டும், எங்கேயுமே தன்னுடைய ஜாதியை, தன்னுடைய மதத்தை அல்லது தன்னுடைய குடும்ப பின்னணியை, தன்னுடைய அவங்க ஒய்ஃப் வந்து ஷி பிலாங்ஸ் டு ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. இவர் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான எஃப்எம் ஸ்டேஷன்ல வந்து இவர் அங்க ஆர்ஜேவா ஒர்க் பண்ணாரு. ராஜ்மோகன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு இருக்கு இல்லையா, அதனுடைய சீசன் 1ல அவர் வின்னர். ரன்னர் யார் தெரியுமா? கல்யாண சுந்தரம். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் தான் ரன்னர்.
காலம் இன்னும் எவ்வளவு வேகமா சுத்தி இருக்குன்னு பாரு, நமக்கே எவ்வளவு வேகமா சுத்தி இருக்குன்னா கல்யாணம் யோசிச்சு பாரு. ஸோ அப்படித்தான் அவர் வந்து இந்த தமிழ் ஊடக இலக்கிய மேடை ஊடகத்திற்கு அவர் அறிமுகமாகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ராஜ்மோகன் அவர் ஒரு தீவிரமான ஒரு திராவிட பற்றாளர். நிறைய திமுக சார்பு நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. கலைஞர் 100 அது அவர் தான் தொகுத்து வழங்கினாரு. கனிமொழி அவர்களை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தியிருக்கிறாரு. ஜென்சி டிஎம்கே மாதிரி அப்போ வேற ஏதோ ஒரு டிஎம்கே ஏதோ ஒரு ஷோஸ் எல்லாம் பண்ணாங்க, பிகைன் ரூட்ஸ் கலாட்டா. அவர் வந்து ஒரு ஹோஸ்ட், யார் ஹோஸ்ட் பண்ண சொன்னாலும் ஹோஸ்ட் பண்ணுவார். ஒன்ஸ் ஆஃப்டர் ஜாயினிங் டிவிக்கு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவர் ரொம்ப கிளியரா எடுத்துட்டு போனாரு. எந்த ஒரு இடத்திலும் அவருடைய ஜாதியோ மதத்தையோ அவர் காட்டிக் கொண்டதே கிடையாது. இங்க யாருக்குமே தெரியாது அவர் என்ன ஜாதி அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்குள்ளார வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் வரதுக்கான ஒரு வாய்ப்பை அவருடைய செயல்கள் உருவாக்கி கொடுத்ததும் கிடையாது. ஆனா சடன்லி அடைய ஃபைன் டே ரஜித் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து தலித் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. இனிமே என்ன பண்ணலாம்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இனிமே யாராவது ஒரு தலித்தை வந்து இனிமே பட்டியலில் கொண்டுட்டு வர்றாரு, அதாவது அமைச்சரவை பட்டியலில் கொண்டு வர்றாரு. முன்னாடியே அந்த அமைச்சரவை பட்டியலை வந்து யாருக்கு அனுப்பிச்சிடலாம், ரஞ்சித்துக்கு அனுப்பிச்சு விட்டு ரஞ்சித் வந்து அதை பார்த்துட்டு ஓகே சூப்பர், இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏன்பா இவங்க யாருப்பா, இவரா பேர் இவர் தானா, இவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது தலித் அமைப்புகளோட இதுல வந்திருக்காரா, தனி தலித்துன்னு சொல்லியிருக்காரா, ஓகே சூப்பர், அப்படின்னா இவருக்கு ஓகே அப்படின்னு இல்லை, இதைதான் எதிர்பார்க்கிறாரான்னு கேட்கிறாரு. நடக்கிறது கவர்மெண்ட் முதல் தடவை 8 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை அமைச்சரவையில் அமர வைத்து தாவேக்கா ஒரு சமூக நீதிக்கான ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்குது. அவங்க வந்து தலித்தா ஃபீல் பண்றாங்களா இல்லையா, அவங்க தலித்தா இல்லையா, அதுவா இதுவா, இத அம்பேத்கர் இப்படியே சொல்லி கொடுத்தாரு. அம்பேத்கர் சொல்லி கொடுத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் இதுதானா? சத்தியமா எனக்கு புரியல. அதுல சொல்றாரு, எனக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? நீங்க எடுத்த படம் கோபி நாயனார் கதையை ஆட்டையை போட்டு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கோபி நாயனார் உங்க மேல கேஸ் கொடுத்தாரு. அப்ப கோபி நாயனார் பக்கத்துல வன்னியரசு நின்னாரு. ரஞ்சித் வந்து கதையை திருடிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களை திட்டினாரு. சோ பெரிய அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இங்க பாருங்க, ரஞ்சித் அண்ணா ரொம்ப தப்பு. என்னடா எங்க திரும்பினாலும் நம்ம ஏன் அப்பப்போ யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு? எங்க திரும்பினாலும் ஒண்ணு தம்பி, தெரிஞ்சவங்க, போனவங்க, வந்தவங்க. சோ அப்போ வன்னியரசனுடைய செயல்பாடுகளை பாராட்டுங்க, உண்மையாவே நல்லபடியா செயல்படுறாருன்னா பாராட்டுங்க. ஆனா அதே நேரத்துல ராஜ்மோகன் வந்து தன்னை தலித் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. அவர் தலித்தாக அவர் முதலில் பதவியேற்கவில்லை. முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 கோடி மக்களுக்குமான பொதுவானவராக அவர் பதவியேற்றிருக்கிறார். அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தனி தொகுதியில் அறிவிக்கப்பட்ட பொழுதுதான் அவர் வந்து தலித்துன்னு தெரிஞ்சதுங்கிறார். அப்கோர்ஸ் எல்லோருக்குமே அப்பதான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு தன்னுடைய சாதிய பின்புலத்தை, தன்னுடைய சாதிய அபிமானத்தை காட்டிக்கொள்ளாமல் அவர் இருந்திருக்காருன்னா சந்தோஷப்படுங்க. இதுல என்ன இருக்கு? சோ எவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் மூலமா ஒவ்வொருத்தவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களும் கொட்டுதுன்னா, அறிவு என்னன்னா இங்க இருந்து போயிட்டு தலைமைச் செயலகத்துல போய் பாடுறாரு, போராடுறாரு, உள்ளார போய் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளார போக ட்ரை பண்றாரு. அவரை கூட்டிட்டு போய் ஆதவர்ஜுனாவை பார்க்க வைக்கிறாங்க. ஆதவர்ஜுனா என்ன பேசினாருங்கிறத அவர் திரும்ப வந்து பொது மேடையில சொல்றாரு. இது முழுக்க திமுகவினுடைய தூண்டுதலின் காரணமாக ஆல்மோஸ்ட் 50 to 60% அவங்களுடைய அஜெண்டாவை டிரைவ் பண்றதுக்காக இந்த ப்ரொடெஸ்ட்டை வச்சு ஏதாவது ஒரு லீட் எடுக்க முடியுமான்னு they tried their level best. இதான் உண்மை. இதான் உண்மை, இதான் கலை யதார்த்தம். பட் அது நடக்கல. இல்ல, தேசிய அளவில் எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழகத்துல திமுக வந்து தாவேக்கா ஆட்சியில் அண்டர்ஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது தான் இப்படி ஒரு கம்பேரிசன் ட்ரா பண்ணலாம். அதையும் ட்ரா பண்ணலாம். ரெண்டாவது, தாவேக்கா அரசாங்கத்தை அன்பாப்புலர் ஆக்கிறதுக்கு தாவேக்கா அரசாங்கம் நீட்டால் ஏற்படக்கூடிய தற்கொலைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, நீட்டுக்கு எதிராக தன்னுடைய குரலை பதிவு செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவத்தை ஏற்படுத்தி நீட் ப்ரோவா தாவேக்காவை காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். தாவேக்கா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நீட் தேர்வு வந்து முழுமையாக விலக்கப்பட வேண்டும்னு. அது சாத்தியம் இல்லைங்கிறது உண்மையாவே திமுக மாதிரி டிராமா பண்ணாம இருந்தா தாவேக்காவுக்கு தெரியும். அப்ப தாவேக்கா என்ன செய்யணும்னா, இந்த அரசு ஒரு கொள்கை முடிவாகவே எடுத்து 234 தொகுதிகளிலும் இலவச நீட் பயிற்சி மையங்களை உருவாக்க வேண்டும். சட்ட போராட்டத்தை தாராளமாக நடத்தி கொள்ளுங்கள், யாரும் வேணாம்னு சொல்லல. நம்ம என்ன ஏதாவது நீட் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோமா, ஐயோ நீட் போயிடுச்சுன்னா நம்ம கோச்சிங் சென்டர் இழுத்து மூடிடுவாங்களேன்னு ஃபீல் பண்றதுக்கு அதெல்லாம் இல்லை. தாராளமா கேஸ் போடுங்க. முடிஞ்சதுன்னா நளினி சிதம்பரம் அவர்களையே இன்னும் அதிகமா ஃபீஸ் பே பண்ணி கூட்டு வந்து நீட் வேண்டான்னு வாதாட வைங்க. யார் வேணாம்னு சொல்லுங்க. நீங்க என்னங்க நீங்க யாரையோ கூட்டிட்டு வரீங்க. ராதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார். ஸோ அவர் நினைத்தால் இந்த நாட்டினுடைய அனைத்து விதமான உயர்ந்த சட்ட நிபுணர்களையும் ஒரு நாளில் அவரால் அழைத்து வந்து வாதாட வைக்க முடியுது. கரெக்டா? அவர் கூட்டு வரதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீனியர் கவுன்சில்ல இருந்து தான் கொண்டுட்டு வராரு. நாட்டினுடைய மிக பிரபலமான சட்ட நிபுணர்கள் மட்டும்தான் தாவேக்காவினுடைய வழக்குகளில் வாதாடுகிறார்கள். ஸோ ஜஸ்ட் கோ அஹெட், டூ தட். அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு மக்களை திசை திருப்பாதீங்க, பசங்களை திசை திருப்பாதீங்க. 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம்னு உதயநிதி சொன்னதை கேட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த மாணவர்கள் அதிகம்.
சரி அந்த வருஷம் தான் தொலைச்சாங்கன்னு பார்த்தா இந்த வருஷம் எங்களால பண்ண முடியல, நாங்க இப்பதான் கவர்மெண்ட் வந்தோம், அடுத்த வருஷம் 200% ஒழிச்சிடுவோம்னு சொல்லி அடுத்த வருஷமும் அவங்களுடைய தலையில மண்ணள்ளி போட்டதுதான் மிச்சம். அதுக்கு அடுத்த வருஷம் 2024 தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தல் அப்ப மத்தியில் ஆட்சிக்கு வந்து நாங்க வந்து ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்க. அனிதாவினுடைய மரணத்தை நினைத்து இன்றும் அந்த குடும்பம் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம வீட்டுல இப்படி ஒரு குழந்தை இருந்து அவ்வளோ ஒரு வறுமையான சூழல்ல, ஒரு எளிமையான சூழல்ல ஒரு குழந்தை அப்படி படிச்சு 1150 மார்க்குக்கு மேல வாங்கி மருத்துவம் படிக்கணுங்கிற ஒரு கடவுள இருந்த ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் லாங் ஹாண்டிங்கான பெயின். ஓகே, அது வந்து ஒரு நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும், அது வந்து நம்மளை வந்து கொண்டுகிட்டே இருக்கும். என்னதான் அதுலேருந்து மீண்டு வந்து இன்னைக்கு அனிதாவுடைய சகோதரர்கள் வந்து வெளியில வந்து பேசினாலும் அந்த வழி அந்த என்னங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் இந்த நீட்டை பத்தின இஷ்யூ வரும் பொழுதெல்லாம் நமக்கு அது ஒரு இஷ்யூ, ஆனா அவங்களுடைய குடும்பத்துக்கு அது ஒரு உயிர். இந்த மாதிரி எத்தனையோ உயிர்கள் தமிழ்நாட்டில் ஆயிருக்குதுலாங்க, எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. ஸோ நீட் ஒரு தீராத வழியை ஏற்படுத்தியிருக்கிறது, நீட் ஒரு சரி செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, நீட் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தியிருக்கிறது. லெட்ஸ் கோ ஃபார் எ டிஸ்கஷன், லெட்ஸ் ரிவைஸ் இட். ஓகே, நீட்டினுடைய வடிவத்தை, நீட்டினுடைய தேர்வினுடைய அந்த எக்ஸிகியூஷன் மாடலை ஃபேர் நீட்டா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ நம்ம முன்னாடி கைவசம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வலி இந்த வேதனையை உணர்ந்தும் நாம் நீட்டை ஆதரிக்கிறோமா? இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நீட்டை ஆதரிக்காததுங்கிறது இப்போ நான் எழுத போறது இல்லை, நான் இந்த வருஷம் நீட் எழுத போறது இல்லை, எனக்கு அதோட பெயின் என்னன்னு தெரியாது, என்னுடைய ப்ரெஷர் என்னன்னு தெரியாது, எழுதுறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பசங்களும் அதில் என்ன கோத்ரூ பண்றாங்க. ஆனா அதே நேரத்தில் வாய்ப்பே இல்லாத, ஓகே, இவங்கெல்லாம் மருத்துவம் படிக்க முடியுமான்னு கேள்வியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பையும் நீட் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அனிதாவை கூப்பிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட வைக்கிற அளவுக்கு பேக்கப் பண்ண ஒருத்தனாலையும் நான் ஒருத்தன் சொல்றேன், ஒருமையில பேசுறேன், அந்த ஒருத்தனாலையும் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல பேசி அந்த பெண்ணுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுக்க முடியல தானே? இன்னைக்கு அனிதாவுக்காக செலவு வைக்கிறானுங்கல்ல, கேபிடேஷன் ஃபீஸ் கட்டியா ஏதோ ஒரு வடிவத்துல. இங்கதான் திமுக காரனுங்க அவ்வளவு காலேஜ் நடத்துறானுங்க தானே, மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கானுங்க தானே, கல்வி தந்தைகளை பல கட்சிக்காரங்க தானே இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க அந்த குழந்தைக்காக ஒரே ஒரு சீட், ஓகே, ஸோ உடனே சொல்லுவாங்க அந்த குழந்தை தான் நீட்டை கிளியர் பண்ணலையே, அதனால தானே அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு. அன்னைக்கு அந்த சகோதரியிடம் என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள், இந்த சமூகம் கொடுத்திருக்கும், அல்லது இந்த நீட்டை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கபட நாடகத்தை நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. நான் கண் கூட பார்த்துருக்கேன். இந்த சிஸ்டத்தை நாங்கள் நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த சிஸ்டத்துக்குள்ளாரையே இருந்திருக்கும். இந்த சிஸ்டம் எப்படியெல்லாம் செயல்படுங்கிறது எனக்கு தெரியும், எப்படியெல்லாம் அது யாரை எப்படி இயக்குங்கிறது தெரியும். ஸோ இன்னைக்கு அந்த உயிர் இருந்திருக்கும். இந்த சிஸ்டம்ல இந்த நரேட்டிவ் செட் பண்ற அவங்கள சொல்றீங்க, அந்த எக்கோ சிஸ்டம் சொல்றீங்க. எவ்ரிவன் இந்த நரேட்டிவ் செட் பண்ற ஈகோ சிஸ்டத்துக்குள்ளார எல்லோரும் இருக்காங்க. மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது, கட்சிகள் இருக்கிறது. நீட் வேணான்னு ஒரு கட்சி மட்டும் போராடுதுன்னு நினைக்கிறியா? ஏன் கட்சி போராடணும்? மக்களுக்கு அது மேல விருப்பம் இல்லை, சரி மக்களுடைய ஓட்டுக்காக போராடுறாங்க. வெறும் கட்சி வெறும் போராட்டத்தை மட்டுமே முன்னெடுக்குமா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜும் கொண்டு வந்து கொட்டுறான். ஏன் ஒவ்வொருத்தரும் பிச்சுக்கிட்டு போய் டீம்டு யூனிவர்சிட்டி ஆகுறான்? ஏன்னா அவன் அட்மிஷன் அவன் டிசைட் பண்ணலாம், கரெக்டா? அவனுடைய சிலபஸ் அவன் டிசைட் பண்ணலாம், அவனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவன் டிசைட் பண்ணலாம், அவனுடைய ஒட்டுமொத்த நடைமுறையும் அவன் மெடிக்கல் கவுன்சிலிடம் இருந்து முழுமையாக விலக்கு பெற்று எந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாடும் இல்லாமல், அஃப்கோர்ஸ் தேர் வில் பி அ செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம், பட் ஸ்டில் சொல்றேன், இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யார் வேணாலும் இருக்கலாம், கரெக்டா? ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து ஃபண்டு கொட்டலாம், காலம் காலமா டாக்டர் சீட்டை வித்து ருசி கண்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் இதுல பணத்தை கொண்டு வந்து கொட்டலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த சிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எப்படி உருவாச்சு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு, திடீர்னு வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதைகளை எல்லாம் தாண்டி, அஃப்கோர்ஸ் கிரண் பண்ண இந்த வீடியோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ ரீசெண்ட் டேஸ்ல. கிரண் பண்ண வீடியோ இருக்கு நம்மளுடைய சேனல்லே, பார்க்குறவங்க பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. வேலையின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இவ்வளவு பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய நாட்டில் வேலையின்மை இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் வேலைக்காரன் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு ராஜா, பாத்திருக்கியா? ஒரு குழந்தை ஒரு நடந்து போகும்போது அங்க ஒரு விலை உயர்ந்த ஒரு கார் நிற்கும். அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா கீறிட்டு போகும், ஒரு கோடு போட்டுட்டே போகும். ஏன் அது கோடு போடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் சொல்லுவார். என்னன்னா, தன்னுடைய வாழ்நாள்ல இந்த கார் தன்னால் வாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குமோ, அல்லது இந்த கார் வந்து தனக்கான ஒரு பொருளாக மாறுவதற்கு சாத்தியம் இல்லையோன்னு நினைக்கும் போது அதுல ஒரு கீரலாவது போட்டுட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு ஒரு பக்கம் பொருளாதாரம் வளர்கிறது, ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு தனிநபர் வருமானம் உயர்கிறது, ஒட்டுமொத்த தேசமா நம்ம இன்னைக்கு வந்து வளர்ந்திருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் we are able to see இவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் ஒரு parity of growth நம்மளால உருவாக்க முடியல. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுக்கடுக்கா இங்க நிறைய லேயர்ஸ்ல நம்ம அட்ரஸ் பட வேண்டிய இஷ்யூஸ் நிறைய இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து சேர்ந்து மொத்தமா பைலப் ஆகி அவங்க நீட்டுக்காக வராங்க. ஜல்லிக்கட்டுக்காக வந்து அவங்க யாருமே மாடு வளர்க்குறவங்க கிடையாது, மாடு பிடிக்கிறவங்க கிடையாது,
அவங்க வாழ்நாளில் அவங்க ஒரு முறை கூட அவங்க நேரடியாக ஜல்லிக்கட்டு களத்துக்கோ அல்லது அந்த மாடுபிடி இடத்திற்கோ அவங்க போனதே கிடையாது. ஆனாலும் அவர்கள் திரண்டார்கள். அதே மாதிரியான ஒரு மனநிலை தான் இங்கும் உருவாக்கப்படுவதற்கான சாத்தியங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் நான் பார்க்கிறேன். ஸோ அப்போ இந்த துறை நம் நாட்டின் முதுகெலும்பு, அவசியமான துறை, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துறை. டாக்டர்ஸ் உருவாகணும், அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்கக்கூடிய அந்த கோர்ஸான MBBS அப்படிங்கிறத வந்து ஒரு பேரிட்டியோட எல்லோருக்குமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கி எல்லோரும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு தேர்வை எழுதி வர வேண்டும் என்ற ஒரு முடிவை அரசு எடுத்தது வரை நான் உடன்படுகிறேன். ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதத்துல அது ரொம்ப கிளியரா திரு அண்ணாமலை அவர்கள் எழுதியிருந்தார். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருந்தீங்களா இல்லையா? ஹெலிகாப்டர் வச்சு நீங்க கொண்டு வந்தீங்க. ஆமா, இப்படி எல்லாம் வந்துச்சு, இப்படி எல்லாம் வந்ததுக்கு பிறகு இது எப்படி நடந்ததுன்னு அவர் கேட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் அவர் இப்படி எழுதிட்டாருனே நீட்டை எதிர்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இங்க டிபேட்ஸ் நடத்துவோம், இங்க டிஸ்கஷன்ஸை உருவாக்குவோம். முதல்ல நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சாத்தியம், நீட்டை அழிக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு முன்னாடி நீட்டை ஒழுங்கா நடத்தணும். அதுல எந்த விதமான துளி தவறும் இல்லாமல் துளி பிசகும் இல்லாமல் நீட்டை எப்படி நடத்துறது, கரெக்டா? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதை இங்க செஞ்சுதானே ஆகணும். அதற்கு தான் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு படி மேல போய் கம்ப்யூட்டர் பேஸ்ட், இனிமே நீட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ங்கிறது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே இன்னும் எப்படி ஃபேரா நடத்துறதுங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஓகே, இதனுடைய ஒட்டுமொத்த போராட்டத்தினுடைய அவுட்கம் என்னன்னா, தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணாரு. ஸோ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் எஸ், ஹி ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹி ஷுட் ஸ்டெப் அவுட். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ரயில் விபத்து நடந்தால் தன்னுடைய அமைச்சரவை தூக்கி போட்டு விட்டு வெளியில் நடந்து வரக்கூடிய எத்தனையோ உத்தமர்கள், ஓகே, இந்த துறையில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த துறையினுடைய அமைச்சர், நான் அந்த விபத்துக்கு நேரடியான காரணம் இல்லை என்றாலும் என்னுடைய துறையில் அப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்திருக்கும் பொழுது அதற்கு நான் தலை வணங்குகிறேன்னு சொல்லி வந்த அரசியல் தலைவர்கள் இருந்து ஒரு நாடு இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்திற்கு பிறகு அவர் வந்து அந்த பதவியில இருந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா அவர் இந்த ப்ரொடெஸ்ட்லாம் நடக்கலைன்னா அவர் ரிசைன் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா இது முன்னாடி பண்ணியிருக்கணும், அவசியம் நான் நினைக்கிறேன். மேபி கிரணுக்கு இதுல மாற்று கருத்து இருக்கலாம். கிரண் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கிரண், உன்னோட ஒப்பீனியன்? ரெசிக்னேஷன்ஸ் ஒரு சொல்யூஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 1952 சம்திங் லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணாரு ரயில்வே விபத்துக்காக. அவரை பத்தி தான் சொன்னேன். அப்போலேருந்து இப்போ ரயில் விபத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு யார் வேணா வரலாம். அவன் நமக்கு தேவை சொல்யூஷன், ரெசிக்னேஷன் கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, இந்த நீட் பேப்பர் கசிவு ஆனது உடனடியாக மாணவர்களிடையே மன்னிப்பு கேட்டார். நாடு முழுக்க பேப்பர் லீக் நடக்குது. எந்த ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு தெரியல. மன்னிப்பு கேட்டு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டாக போகிறோம்னு சொல்லிட்டு ஆன்டி பேப்பர் லீக் லா கொண்டு வந்து 2024 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரெசிக்னேஷனுங்கிறது தேவை. ஏன் நான் தேவைன்னு சொல்லணும்னா, நாடு நல்லா இருக்கணும்னா, ஒரு ஸ்டெபிலிட்டி மீடியம் வரணும், இந்த கலவரம் அடங்கணும்னா ரெசிக்னேஷன் தேவை. ஆனால் அரசாங்கம் இது மாதிரியான ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ்க்கு பயந்து ரெசிக்னேஷன் செய்து தவறு நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸினுடைய தன்மை என்னன்னு உணராமல் அவங்கள வந்து அண்டர் வேல்யூ பண்ணக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் இல்லை. இது ஒரு அலாம். இது ஒரு அலாம். ஃப்ரஸ்ட்ரேஷன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே போயிடுறாங்க. நான் இந்த போய் நம்ம வந்து புரட்சி பண்ணிட்டா சிஸ்டம் மாறிடும். என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டமான இந்த நீட்டை முதல்ல ஃபேரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, நீட் இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? ஸோ கிரண் சொன்ன மாதிரி இது வேண்டான்னா அப்புறம் அப்படின்னா அது எது? ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்? அது என்னங்கிறது நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இந்த சமூகத்திடம் நான் வைக்கக்கூடிய கேள்வியாக நான் பார்க்கக்கூடிய பார்வையா இருக்குது. இன்னைக்கு ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவை பயன்படுத்தி நான் பார்க்கும் பொழுது, ஓகே, கொஞ்சமா இருக்குல்ல, திமுக மாதிரி திமுக சொல்றது மட்டுமே கேட்கிற அந்த அறிவு இல்லை. அது வந்து இது வந்து குறைந்தபட்ச அறிவு, அது கொஞ்சோண்டு அறிவு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த கொஞ்சோண்டு அறிவு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக எதுவுமே நடக்காது என்பது அந்த கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். கரெக்ட் தானே? இருந்தாலும் அவர்கள் போராடுகிறார்கள். ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி கல் எடுத்து அடிப்போம், விழுதான். அவ்வளவேதான். they all know very well நீட்டை இவர்களால் ஒழிக்க முடியாது. இன்னொன்னு, விஜயோட அரசுக்கு இப்போதைக்கு பிரஷர் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ரெண்டாவது, விஜய்க்கு சம்பந்தமே இல்லையே. அவர் தான் நீட்டுக்கு எதிரானவர்ங்கிறத அவர் அனிதாவோட வீட்டுக்கு போய் உட்கார்ந்தே சொல்லிட்டு வந்துட்டாரு. இல்ல, ராஜ்மோகன் இது போயிருந்தாரு, போராட்டத்துக்கே போயிருந்தாரு. ஆனா இந்த போராட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ராஜ்மோகன் வெளியில வரும்போது அவரை மார்க் பண்ற மாதிரி பிஜேபின்னு அவர் முன்னாடி போய் நின்று கத்துறாங்க. ஸோ கத்துனவங்க எல்லாம் யாரும் பார்த்தோம்னா ஜென்சி டிஎம்கே காரவங்க. ஆக்சுவலி நான் ஓப்பனா சொல்றேன், ராஜ்மோகன் இதுக்கு போயிருக்க கூடாது. ஒரு பள்ளி அந்த டிராப்ல போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அமைச்சராக, ஓகே, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்காருன்னா அவர் போயிருக்கலாம். ஒரு அமைச்சராக அவர் இதுக்கு போயிருக்கவே கூடாது. ஆனாலும் போயிட்டாரு. நான் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது எனக்கே உண்மையாவே தோணுச்சு, ஏன்னா அது இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க, இது என்ன மாதிரியான ஒரு ப்ரொடெஸ்ட், இது எதுக்காக இதை போயிட்டு இவ்வளவு வேலிடேட் பண்றாங்க? இவங்க ஒவ்வொருத்தவங்களா போக போது அவங்களுக்கு வேலிடிட்டி கூடுது. கரெக்டா? மினிஸ்டரே வந்துட்டு போயிட்டாரு, அங்க இருந்த அதிகரிக்குது. ஸோ மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, பெற்றோர்கள் தெளிவாக இருக்காங்க, நீட்டுக்காக படிப்பவர்கள் தெளிவாக இருக்காங்க. மறுபடியும்
திமுக செய்தது போன்ற ஒரு துரோகத்தை தாவேக அரசு செய்யக்கூடாது. நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம், நீட்டை நாங்கள் காலி பண்ணுவோம், அடுத்த மாதம் துவம்சம் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த மாதம் துவம்சம் பண்ணிடுவோம். இல்லை, ப்ராக்டிக்கலி நீட்டை இப்போது நம்மால் அகற்ற முடியாது. நீட் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துவோம், ஒரு பக்கம் சட்ட போராட்டத்தை நடத்துவோம். இதை விட ஒரு சிறந்த அல்டர்னேட் பாசிபிள் வே ஆஃப் கெட்டிங் அட்மிஷன் இன் மெடிக்கல் காலேஜஸ் என்னங்கிறத உருவாக்குவோம். அதில் இப்போது போலவே ஏழை எளிய மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குதா என்பதை ஆராய்வோம். அதற்கு பிறகு நீட்டை ஒழிப்பதை பற்றி பேசுவோம். இப்போது நீட்டுக்கு தயாராவது மட்டும்தான் மாணவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. நீட் எக்ஸாம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அது ஒரு ரெக்வஸ்டாகவே வைக்கிறோம். நீட்டை யாராவது ஒழிச்சிருவோம்னு சொன்னால் நம்பாதீங்க. நீட் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல ஒழிச்சிருவோம், நீட்டை ஒழிச்சிட்டு தான் நாங்கள் அடுத்த வேலை பார்ப்போம் அப்படின்லாம் சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதுதான் நான் ஒரு ரெக்வஸ்ட். போய் படிங்க, போய் படிங்க, தயவு செஞ்சு போய் படிங்க, தயவு செஞ்சு போய் படிங்க. உதயநிதியால நான் நேரடியா சொல்றேன், உதயநிதி வந்தால் நீட்டை ஒழித்து விடுவார் என்று நம்பி தங்களுடைய நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை ட்ராப் பண்ணவங்க இருக்காங்க. சொல்லிட்டாங்க 200% உதய் சொல்லிட்டாரு, வந்தா கவர்மெண்ட் வந்தா போதும், டிஎம்கே கவர்மெண்ட் வந்தா நீட்டை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு நம்பி ஏமாந்தவங்க இருக்காங்க. தயவு செய்தது வேண்டாம் வேண்டாம். ஓகே, மாணவர்களிடம் மன்றாடி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பெற்றோர்களிடம் ரெக்வெஸ்ட், உங்க பசங்களை நீங்க என்ன ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறது சந்தோஷம். ஓகே, என் வீட்டு பசங்கள்லாம் மெடிக்கல் காலேஜ் போகக்கூடாதா, நீ யாரா அறிவுரை தூக்கிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் அறிவுரைலாம் சொல்ல, மருத்துவம் மட்டும்தான் படிப்பு அப்படின்னு தயவு செஞ்சு மாணவர்களை ஒரு ப்ரெஷரை போடாதீங்க, தயவு செஞ்சு. நீங்க கொடுக்குற ப்ரெஷர்ல அவன் எக்ஸாமினேஷன் டிசப்பாயின்மெண்ட்டை தாண்டி அம்மா அப்பாவை ஏமாத்திட்டோமோ, அம்மா அப்பாவை டிசப்பாயின்ட் பண்ணிட்டோமோ, அம்மா அப்பாவுடைய கனவை நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சோ, அம்மா அப்பா நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்களே, அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுதானே, அது கூட நம்மளால பண்ண முடியலையோ, இப்படி தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன நினைப்பாங்க, இந்த எண்ணத்தில் பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஓகே, அதற்கு அடுத்துதான் தேர்வு தோல்வி. படிச்சேன், எனக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் இது எங்க அம்மா எங்க அப்பா அவங்களை எப்படி என்னால ஃபேஸ் பண்ண முடியும். இந்த கேள்வியை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கேள்விக்கான விடை சொல்ல முடியாமல் ஏங்கி தவித்து புழுங்கி உங்கள் குழந்தைகள் இறந்து போவதை விட, உங்களுடைய குழந்தைகள் வந்து நீட்டுக்காக உயிரை விடுவதை விட அவர்கள் நல்லா இருக்கட்டுமே. டாக்டரானா சந்தோஷம், தட்டி கொடுங்க. ஓகே, எம்பிபிஎஸ் கிடைச்சா சந்தோஷப்படுங்க, பிடிஎஸ் கிடைச்சா ஓகே குட், இல்லை பிபிஎஸ்சி கிடைச்சா குட், இல்லை வேற ஏதோ ஒரு படிக்கிறாங்களா படிக்கட்டும். தயவு செஞ்சு படிச்சா டாக்டர் தான், மெடிசன் தவிர வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே ப்ரொஃபஷன் கிடையாது. அந்த ஒரு மனநிலைக்கு குழந்தைகள் தள்ளாது. அண்ட் தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், குறிப்பாக இந்த திரைப்படம் எடுக்கக்கூடிய அண்ணன்கள் அமீர், வெற்றிமாறன் போன்றவர்கள் நல்ல படம் எடுங்க. நீங்கள் இன்னும் எத்தனை படம் எடுத்தீங்கனாலும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறோம். நல்ல படம் எடுங்க, இன்னும் நல்ல படமாக எடுங்க. வருவோம், தேட்டருக்கு வருவோம், படம் பார்ப்போம், வெற்றிமாறனை பற்றி நல்லா பேசுவோம். உங்களுடைய அறிவு, மேதமை இது எல்லாத்தையும் நீங்கள் மேடைகளில் காட்டுவதற்கு தயவு செய்து முயற்சிக்காதீர்கள். உங்களுடைய படங்கள் போதுமானதாக இருக்கிறது எங்களுக்கு. உங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை, உங்களுடைய கட்சி சார்ந்த உங்களுடைய சார்பு நிலைப்பாடுகளை கொண்டு வந்து மாணவர்கள் மேல திணிக்காதீங்க, மாணவர்கள் மேல திணிக்காதீங்க. நீங்க அந்த மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஏன் இந்த மாதிரியான ஒரு ப்ரொடெஸ்ட் கடந்த 5 வருஷத்துல நடக்கல, திமுக கவர்மெண்ட்ல இப்படி நடக்கலையே, நடந்து நம்ம அந்த மாதிரி ஒரு மேடையில ஏறலையே, இப்ப ஏறினா தப்பா இருக்குமே உங்களுக்கு தோணியிருந்தா நீங்க போயிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்க மக்களை முட்டாளா நினைக்கிறீங்க, மக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. அதே தான் நான் வெற்றிமாறனுக்கு சொல்றேன். உங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு, நீங்க ஒரு ஆகச்சிறந்த கிரியேட்டர். பட் இது வேண்டாம், இந்த விளையாடாதீங்க. இந்த எதிர்காலத்துல மாணவர்களுடைய எதிர்காலத்துல தயவு செஞ்சு விளையாடாதீங்க. போதும். தமிழ்நாட்டை உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் வெறுப்புகளுக்காக ஹிந்தி மொழி மேல ஒரு வெறுப்பை கொண்டுட்டு வந்து, சிபிஎஸ்சி பள்ளிகள் மேல ஒரு வெறுப்பை கொண்டுட்டு வந்து, உங்க பசங்களை எல்லாம் வச்சு சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி, உங்க பேரை உங்க பேத்தி எல்லாம் ஹிந்தியில படிச்சு எங்களை இவ்வளவு சுரண்டி எங்களை வந்து ஏமாளியாக்கி எங்க முதுகுல சவாரி பண்ண பிறகும் இன்னமும் உங்களுக்கு அடங்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பெரிய கிட்டத்தட்ட 50-60 வருஷம் தமிழ்நாட்டினுடைய இந்த 50-60 ஆண்டு கால இந்த அரசியல் வரலாற்றுல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஓகே பல விதங்கள்லையும் பல மெட்ரிக்ஸ்லையும் வளர்ந்துருக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சியுடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி இங்கு நம்ம அடைய வேண்டிய சாதாரணமான ஒரு மொழி அறிவை கூட அடைய விடாமல் தடுப்பதற்கு ஒரு இனத்தை பயன்படுத்தி, ஒரு இன உணர்வை நமக்குள்ளார ஊட்டி, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி, அதுன்னு சொல்லி, இதுன்னு சொல்லி காலம் காலமாக ஒரு நரேட்டிவை செட் பண்றத, ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்றத தன்னுடைய வழக்கமாகவே வைத்துக்கொண்டு கடந்த 5 வருஷமா அவங்க சொன்னா ஒன்றிய அரசுனா ஊடகங்களும் ஒன்றிய அரசு தான். எவனாவது ஒருத்தர் மத்திய அரசுன்னு சொல்லிட்டானா என்னது மத்திய அரசா, ஓ நீ சங்கியா அப்படிங்கிற அளவுக்கு. என்னடா டேய் மத்திய அரசுன்னு சொன்னா சங்கியா, யாரா நீ? கோவிலுக்கு போனாலே சங்கின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இது. நீ சங்கின்னு சொல்லு, இல்ல சோங்கின்னு சொல்லி என்னவோ சொல்லு, ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் டெஸ்ட்டை கிளப்பி விடாத, உனக்கு காலகாலத்துக்கு புண்ணியமா போகும். ஓகே, ஸோ தமிழ்நாடாக இருக்கட்டும், அமைதி பூங்காவாக இருக்கட்டும், மாணவர்கள் படிக்கட்டும், மாணவர்கள் ஜெயிக்கட்டும்.
அவங்களுக்கான பாசிட்டிவான ஸ்டோரிஸை சொல்ல ஆரம்பிப்போம். தே நீட் சம் பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ். போதும். இங்கே தற்கொலை கதைகளை காரணமாக காட்டி, அவங்கள உதாரணமாக காட்டி, அவர்களை மட்டுமே இங்கு முன் வச்சு நம்ம செய்த அரசியல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹோப் கொடுப்போம், கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை உன்னால் எட்ட முடியுங்கிற நம்பிக்கையை கொடுப்போம். அவங்க 200% கிராக் பண்ணுவாங்க. கிராக் பண்ண முடியாத எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் மை பாயிண்ட். மீண்டும் நாளைக்கு பேசுவோம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.